வணக்கம் நண்பர்களே. நமக்கு காலேஜில் ஒரு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதில் கடந்த 2 நாளாக என்ன பண்ணோன்னு இந்த ஒரே பதிவில் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வீடியோ தான். முதல் நாளில் காலை கடனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் நம்ம பெண் கோயிலில் டீயும் வரைக்கும் சாப்பிட்டேன். டீயே குடிக்க மாட்டேன், திடீர்னு தோணுச்சு. ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். காலை உணவுக்கு மாதுளையை உள்ள தள்ளிட்டு வீட்டை பூட்டிட்டு மகா அக்கா வண்டியை எடுத்துட்டு எரிபொருள் நிரப்பிட்டு சோலோவா செஞ்சேரி மலையை நோக்கி கிளம்பிட்டேன். கிணத்துக்கடவு வடசுத்தூர் வழியா செஞ்சேரி மலைக்கு வந்துட்டேன். இந்த கோயிலுக்கு தென்சேரி மலைன்னு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் தான் மருவி செஞ்சேரி மலைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மலைக்கு 252 படி இருக்கு. எல்லாரும் ஈஸியாவும் ஏற முடியும். படி வழியாவும் ஏறலாம், கார்ல வர்றதுக்கும் வழிபாதை இருக்கு. நானும் அங்க போனப்ப எல்லாரும் பால் குடம் தீர்த்தம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அங்க ஒரு சுனையும் கூட இருக்கு, அதுலதான் தீர்த்தம் எடுத்தாங்க. தென் கோவிலுக்குள்ள போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை நண்பர்களே. நானும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுத்தி வந்து ஒரு அரை மணி நேரம் பீஸ்ஃபுல்லா உட்காந்துருந்தேன். தென் அங்கிருந்து சுத்தி இருக்க வியூஸ் எல்லாம் பார்த்தேன். பாக்குற இடமெல்லாம் தென்னை மரம் தான், நல்லாவும் இருந்தது. தென் கீழே வந்து வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கிணத்துக்கடம் வழியா ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்ததும் சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது. காய்கறி வெட்டி சாப்பாடுலாம் செஞ்சு நானும் ஜீவாபுரவும் சாப்பிட்டோம். தென் சாப்பிட்ட பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். அங்கிருந்து பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின்ல ஈரோடு வந்துட்டேன். தென் அமிர்தம் கூல்ட்ரிங்க்ஸ்ல போய் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கும் பஸ் ஏறி நம்ம ஏரியாவுக்கு ரீச் ஆயிட்டேன். நம்ம தெருவுக்குள்ள நுழைஞ்சதும் வேகத்துல நம்மளால ஓடி வந்து கட்டி பிடிச்சான். அப்புறம் அம்மாவும் புளி கொட்டிட்டு இருந்தாங்க. தென் பாட்டி கையால ஒரு காஃபி. எங்க வீட்டுல இருந்து எங்க ஊர் மலையோட வியூவை பார்த்துட்டு முதல் நாள் முடிச்சுக்கிறேன். அடுத்த நாள் 6 மணிக்கெல்லாம் ஒரு வாடகை கிளம்பியாச்சு. சேலம் நோக்கி ஒரு பயணம். கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ணிட்டு ஈரோடு போய் இன்னொருத்தர் பிக் பண்ணிட்டு சேலம் பைபாஸ் பிடிச்சு ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் சேலம் ரீச் ஆனேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 இட்லி உள்ள தள்ளிட்டு காருக்குள்ளேயே ஒரு 5 மணி நேரம் படுத்து கிடந்தேன். சரியான வெயிலாவும் இருந்தது, ஹீட்டும் ஃபுல்லாவே இருந்தது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில அருமையான ஒரு தத்துவம் கண்ணுல பட்டுச்சு. தென் கொஞ்ச தூரம் கழிச்சு பேக்கரியில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம். அங்கேயே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு கஸ்டமரை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஆக்டிங் டிரைவர்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணிக்கலாம். தென் நானும் வீட்டுக்கு வந்து காரை நிறுத்திட்டு மறுபடியும் ஈரோடு நோக்கி கிளம்பிட்டேன். நம்ம ஆலிவைன் நண்பருக்கு மொபைல் வாங்கத்தான் வந்தோம். ஒரு 4-5 கடைக்கு போனோம், ஆனா வாங்கல. தென் ஈரோட்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. அவ்வளவுதான். இதோட இந்த 2 நாள் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளையில இருந்து இனி ரெகுலரா வீடியோஸ் வரும். நன்றி.